ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கையில் புரளும் எப்படி, அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்த்து பயன்பெறலாம். இப்போ பதிவு பார்க்கலாம் வாங்க. பணம் கையில் புரளும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்மனா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் அவர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 3 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது. அப்படி இல்லைங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும், அதுதான் நல்லது. இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் நாளடைவில் அடைந்து விடுவார்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் பொழுதாவது எழ வேண்டும். சூரியன் உதயமாகும் முன்பு எழுவதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கிறது. ஒருத்தர் சோம்பேறியாக 8 மணி 9 மணி 10 மணி இந்த மாதிரி தான் எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு 5 to 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோடய வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.